நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகிறோம். நம்ம வந்து நம்ம நண்பர்கள், நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, நம்ம சுற்றில உள்ளவங்கள்கிட்ட வந்து எவ்வளோ எதிர்பார்க்குறோம் என்றதை வந்து இந்த கதை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தும். ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு முன்னாடி வந்து ஒரு நாய் வந்து நின்று லொல்லு லொல்லு லொல்லுன்னு கடைக்காரரை பார்த்துக்கோங்க. அந்த கடைக்காரரு ஹேச்சி போ அப்படின்னோன்னா அந்த நாய் திருப்பி போகல. திருப்பி அந்த நாய் அங்கேருந்து குலைச்சிட்டு இருந்த உடனே அந்த கடைக்காரருக்கு ரொம்ப கடுப்பாச்சு. வெளில வந்து பார்த்தா அந்த நாய் வாயில் வந்து ஒரு பை இருந்தது. அந்த பையை வாயில் வச்சுட்டு அதுக்குள்ளே காசு இருந்தது. உடனே அந்த கடைக்காரரு அந்த பில் எடுத்து பார்த்து அதுக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு அப்புறம் அதில் உள்ள மீதி காசை கரெக்டாக வச்சு விட்டார். வச்சு விட்டோடனே உடனே அந்த கடைக்காரருக்கு ஆஹா, இந்த ஒரு 5 ஜீவனுக்கு இவ்வளோ அறிவோம், சரி நம்ம இது என்ன தான் பண்ணுதுன்ட்டு நம்ம அது பின்னாடியே போய் பார்ப்போன்னு போயிருக்கோம். போனால் அங்கே சர்வ் பிளேட் இருந்தது. சர்வ் பிளேட் இருந்தவுடனே கரெக்டாக அந்த ஆளுங்க நடந்து போகிற இடத்துல கரெக்டாக நின்று அங்கே நின்றுச்சு. அப்புறம் திருப்பி பச்சை லைட்டு எரிஞ்ச உடனே திருப்பி அது அதை நடந்து போய் அது காமிச்சா இவ்வளோ ஒரு அறிவான நாயா. அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனே இங்கேருந்து நேராக அது வந்து ஒரு பஸ்ஸில் ஏறிச்சு. ஒரு பஸ்ஸுன்னா அந்த பஸ்ஸு நேராக கொண்டு போய் இன்னொரு இடத்துல அங்கே கரெக்டாக அந்த நிறுத்தத்தில் கரெக்டாக இறங்கி அது இன்னொரு பஸ்ஸில் ஏறிச்சு. இப்படி 2 பஸ்ஸு மாறி கரெக்டாக போய் அவங்க வீட்டுக்கு போச்சு. வீட்டுக்கு போனோடனே ஆகா, இந்த நாய்க்கு இந்த நாயை வளர்க்குறவர் நல்லா மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி பார்த்துங்க. ஆனால் பார்த்தா அந்த நாய்கிட்ட இருந்து அவர் அந்த பையை வாங்கிட்டு அந்த நாய்க்கு சுளீர்னு அரை கொடுத்தார். அரை கொடுத்த உடனே இந்த கடைக்காரருக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்ப்பா இந்த நாய் அங்கே வந்து என் கடையில் வந்து கரெக்டாக பொருளை வாங்கிட்டு கரெக்டாக 2 பஸ் நிறுத்தம் இறங்கி சிக்னலை மதித்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கு, ஆனால் நீ வந்து அந்த நாயை போட்டு இப்படி அடிக்கிறியா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன், இது வந்து வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போகாமல் வெறுமனையே நடந்து போயிடுச்சு பாருங்கள், எனக்கு இப்போ தூக்கம் கலைஞ்சிடுச்சு, அதனால தான் இதுக்கு அரை கொடுத்தேன் அப்படின்ட்டு. உடனே அப்புறம்தான் அந்த கடைக்காரங்க ஓஹோ, நம்ம எவ்வளோ தான் ஒழுங்காக வேலை பார்த்தா ஒருத்தங்கிட்ட நல்ல வழியே பேர் உண்டு. அப்புறம் இந்த கதையில் இன்னொரு அர்த்தம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து எவ்வளவு தான் வேலை பார்த்தாலும் ஒரு சிலர்கிட்ட வந்து நல்ல பேர் உண்டு. அதே மாதிரி இதில் வந்து யார் வந்து சோம்பேறி அப்படின்ட்டு நீங்களே கெஸ் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம்.